வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? பிரஜன பார்த்து பைத்தியக்காரன் சொன்னாரா திவாகரு? அப்படின்றதான் ஒரு பெரிய டாபிக்கா போயிட்டு நைட் ஒரே பிரச்சனை, சண்டை. அதுவும் கெஸ்ட் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அங்க சமையல் கட்டுல சண்டை. சமையல்ல பிரஜன் பெருக்கிட்டு இருந்தாரு. இவரும் பெருக்கிட்டு இருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். கனியும் பெருக்கிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து திவாகர் வந்து நம்ம வியானா கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அதாவது நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா தான் பண்றோம். சில பைத்தியக்காரங்களுக்கு அது புரியல. நம்ம வெளியில எவ்வளவு பிரபலம் அப்படின்லாம் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. "அதென்னடா சில பைத்தியக்காரங்க?" அப்படின்னா, "என்னதான் சொல்றியா நீ?" அப்படின்னு சொல்லி பிரஜன் வந்து அவர்ட்ட சண்டைக்கு போனாரு. எதுவா இருந்தாலும் நேரடியா பேசுறா. பேர சொல்லி பேசு. அதென்ன சில பைத்தியக்காரங்க அப்படின்னு சொல்லி கத்துனாரு. கத்துன உடனே இவன் வியானா சொன்னா, "உங்கள சொல்லல" அப்படின்னு. ஏங்க கனி இருந்த வரைக்கும் அந்த வார்த்தைய யூஸ் பண்ணல. நான் பெருக்கிட்டு இங்க கிட்ட வரேன். சில பைத்தியக்காரங்கன்னு சொல்றான் அந்த ஆளு. என்னதான் சொல்றான் அவன்? தைரியமா இருந்தா வெளியில வந்து பேசு. என்கிட்ட வா பேசு. கெஸ்ட் உட்காந்துருக்காங்க. இல்லன்னா நான் சத்தம் போடுவேன். வா வெளியில வந்து பேசு அப்படின்னு சொல்லி பயங்கர பிரச்சனையாச்சு. அது பெரிய பஞ்சாயத்தாவும் போச்சு. அது என்னங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. பிரஜன் வந்து அந்த கிளீனிங் டீம்ல இருக்காரு. பெருக்கிட்டு இருந்தாரு. அந்த பக்கம் கனி பெருக்கிட்டு இருந்தாங்க. உள்ள வந்து வியானா பாத்திரம் கழுவிட்டு இருந்தாங்க. இவரு நிஜமாவே நிறைய இடத்துல சும்மா தான் நிக்கிறாரு. ஆனா, இவரு என்ன பேசியிருந்தாருன்னா, எல்லாரும் நம்மள வந்து அ ஒரு பெரிய இதெல்லாம் நினைக்கல. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? இங்க சில பைத்தியக்காரங்களுக்கு அதெல்லாம் தெரியல அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. யாருடா நீ எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை கிளப்பிட்டு அதாவது இவனுக்கு எல்லாம் நான் பேச மாட்டேன். இவனுக்கு எல்லாம் நான் பேச மாட்டேன். எதுக்கு வெளியில வா வெளியில வாங்குற வெளியில வர்றோம் வரோம் வா தைரியம் இருந்தா வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா அது தப்பு. யார் சொன்னது யார் சொன்னது திவாகர் சொன்னது சில பைத்தியக்காரங்கன்னா உள்ள இருக்கவங்கள தானே சொல்ற நீ அந்த சில பைத்தியக்காரங்க யாரு அதை தெளிவு பண்ணு. அதை தெளிவு பண்ணாம பேசினான்னு அர்த்தம் பைத்தியக்காரனா பிரச்சனை பைத்தியக்காரன் சொல்ற மாதிரி தான் அர்த்தம். அந்த இடத்துல அது சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா? வியானா வந்து அது நீங்க யாரும் குறிப்பிட்டு சொல்லலைங்கிறாங்க. அதாவது சில பைத்தியக்காரங்கன்னா யார் அது? வீட்ல இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் தான். அப்ப அந்த மாதிரி சொல்லக்கூடாது இல்லையா? அந்த வார்த்தை யார வேணா சொல்லு. சில பைத்தியக்காரங்கன்னு ஏன் மீன் பண்ற? நேரடியா சொல்லு. இவன் என்ன இவனை சொன்னா அவனை சொன்னேன்னு சொல்லு. எதுக்கு இதா பேசுறது? தைரியம் தான் நேரடியா பேசுறா நீ அப்படின்னு தான் அவர் சத்தம் போட்டாரு. அப்போ இவங்க வந்தாங்க. கேப்டன் வந்தாங்க. கேப்டன் என்னங்க இதா இருந்தாலும் வெளியில போய் பேசுங்க. இங்க கெஸ்ட் இருக்காங்க சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா அப்படின்னு. ஏதோ மெதுவா பேசினாங்க. அப்புறம் கொஞ்சம் அந்த நாய்ஸ் வந்து அவங்க உள்ளே கேட்டுச்சு. அவங்க என்ன சவுண்ட் என்ன சத்தம்னு கேட்டாங்க. சுபிக்ஷாவும் ரம்யாவும் போய் அங்க போய் சொல்லி இல்ல நாங்க அடக்கம் ரம்யா வந்து வெளில எல்லாரும் வெளியில போய் சத்தம் போடுங்க. எல்லாரும் தூங்குறாங்கல்ல அப்படின்னு சொல்லி பேசினாங்க. பட் இதுல என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, பிரஜர் வந்து சில பைத்தியக்காரங்கன்னு இவரு சொன்னது, காட்டுறது வந்து பாத்தீங்கன்னா, அவரு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள தான் திவாகர் பண்ணி மாட்டிக்கிறாரு. தைரியமா அவங்கள்ட்ட பேச மாட்டேங்கிறாரு. அதாவது நெறைய இடங்கள் அவர் மாட்டிக்கிறதே அதுதான். பிரச்சனையே அதுதான். இதுல வந்து நெகட்டிவ் போர்ட் அப்படிங்கிறது வந்து திவாகர் இருக்கு. ஏன்னா பார்வதி வந்து பாதுகாக்கிறாங்க அவர. இவரு வெளியில வரேன்னு சொல்லிட்டாரு. அவங்களும் போனாங்க. வெளில வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாதி தூரம் வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் பார்வதி இழுத்துட்டு போறாங்க அவர. நீ அங்க போவாத. நீ போனா உன்ன அடிச்சிருவாங்க, பண்ணிடுவாங்க. ஏதோ ஒரு மிரட்டுறாங்க அவங்க. கூட்டு போய் பெட்ரூம்ல உட்கார வச்சுட்டாங்க. திருப்பி வெளியில வந்து திரும்பவும் பேசிட்டு இருக்காங்க. பார்வதி வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. ரம்யா வந்து பயங்கரமா சத்தம் போட்டாங்க போய். என்னம்மா இப்படி பண்றீங்க? அப்புறம் இவங்க நம்ம கேப்டன் திவ்யா போய் சாரி சார் கொஞ்சம் சவுண்ட் அதிகமா இருக்கு. நான் கொஞ்சம் குறைச்சறேன். எனக்கு 2 நிமிஷம் டைம் குடு. நான் கொஞ்சம் கத்திக்கிறேன் அப்படின்ட்டே வந்து கத்துனாங்க. ஏம்மா உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? இங்க வெளில போய் இங்க பேசாதீங்க தானே சொன்னாங்க. வெளில போய் பேசுங்கன்னு தானே சொன்னேன். இல்ல நாங்க வரமாட்டோம். வெளில வரமாட்டோம். அப்போ உள்ள போய் அங்க அந்த இன்னொரு பெட்ரூம்ல அங்க போய் பேசுங்க. மெதுவா பேசுங்க அப்ப கூட. எதுக்கு சத்தம் போடுறீங்க? எத்தன தடவ சொல்றது அப்படின்னு சொல்லி திவ்யா கேட்க, நீ இத பாரு இதெல்லாம் நீ பேசக்கூடாது. நாங்க பேசதான் செய்வோம். போடி அப்படின்ட்டாங்க. யாராவது இவங்கள பார்வதிய. அதாவது இவங்க எல்லாருமே ஒரு இன்டகிரேஷன்ல ஏதோ ஒரு கோவத்துல இருக்காங்க. தல சொல்றத நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு பார்வதி நிக்கிறாங்க. இவரை வந்து இப்போ வெளியில போவாதுன்னு பார்வதி சொல்றாங்க. எங்க இஷ்யூ அவருக்கும் எனக்கும் இஷ்யூ. நான் கூப்பிடுறேன் வெளியில. சமாதானம் பேசுறேன் கூப்பிடுறேன். தூரத்துல கூட நிக்கிறேன். 10 அடி தள்ளி கூட நிக்கிறேன். அவர் பேசட்டும். நானும் பேசுறேன். அப்படின்னு வேற பிரஜர் சொல்றாரு. சோ இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமுமே அவங்க வந்து வெளில போவாத நீங்க உட்காரு. உன்னை வந்து ஒரு வழி பண்ணிடுவாங்க. அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. யார திவாகர. திவாகருக்கு பயம். அப்படி பயம்னா பயந்து தானே போற போடா அப்படின்ட்டு போயிட்டாரு அவரு. யாரு பிரஜன். அப்ப வந்து இவர் வெளியில வந்து நின்னாரு இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திவாகர். அப்ப இவன் எஃப்ஜே என்ன சொன்னான்? உள்ள கத்தாதன்னு சொன்னாங்களே எத்தன தடவ சொல்றது? உனக்கும் புத்தி இல்ல, அந்த பொண்ணுக்கும் புத்தி இல்ல. பார்வதிய சொன்னாரு. 4 பேர் பின்னாடி போய் நின்னு பேசுறா. அப்படிங்கிறாரு. சோ சண்டைய தூண்டுறது, வாய விடுறது திவாகர் தான் எல்லா இடத்துலயுமே. இது மக்களுக்கு புரியுது. அதனால தான் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அவன் எங்கேயோ பேசிட்டு இருக்கான் பின்னாடி. அவன வந்து பின்னாடி நின்னு ஆம்பளையா இருந்தா முன்னாடி வந்து பேசுறா. பின்னாடி ஏன்டா நின்னு பேசுற அப்படின்னு. நீ ஏன் ஆம்பளை இல்ல? போய் உள்ள போய் பெட்ரூம்ல போய் உட்காந்துக்கிற. நீ வந்து இந்த கதை சொல்லிட்டு இருக்கியா? பார்வதிக்கு ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா, அத வச்சு ஊதி பெருசாக்கி, பேர பெருமாளாக்கி, ஈர பேனாக்கி, பேன பெருமாளாக்கி ஒரு வழி பண்ணி,
முடிச்சிருவாங்க அதை. அதுதான் பண்றாங்க. இப்ப திவாகருக்கு ஓட்டு குறையறதுக்கு காரணமே பார்வதி தான். பார்வதிக்கும் ஓட்டு கிடையாது. திவாகருக்கும் ஓட்டு கிடையாது. என்ன காரணம்? நீங்க இந்த மாரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஓட்டு கிடைக்காது. நியாயம் எங்க இருக்கோ அத பண்ணணும். அத நீங்க தப்பு கூட பண்ணுங்க. அது சரி. இப்ப கமருதீன் கூட தப்பு பண்ணாரு. அத ரியலைஸ் பண்றாரு. திவாகரும் சரி, பார்வதியும் சரி ஒரு இடத்துல கூட ரியலைஸ் பண்ணல. தவறுகளை ரியலைஸ் பண்ணா மட்டும் தான், நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி பிக் பாஸ்ல நகர முடியும். எவ்வளவு பெரிய ஆளா வேணா இரு. மும்தாஜே அப்படிதான் போனாங்க. எல்லாருக்கும் தெரியும். மும்தாஜே அப்படிதான் போனாங்க. ஏன்னா நீங்க தப்ப ரியலைஸ் பண்ணாம நான் இத பண்ண மாட்டேன்னு ஒத்த கால்ல நிப்பாங்க மும்தாஜ்னா. அதே மாதிரிதான் பார்வதி நிக்கிறாங்க, திவாகர் நிக்கிறாரு. தன்னுடைய தவறை புரிந்து கொள்ளாத எவனுமே இங்க இருக்க முடியாதுங்க. அதுதான் நான் சொல்றேன். பிரஜன் வந்து நான் வந்து சார் கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிறாரு. பேசு உன்னை யார் பேசனா? நான் சொன்னதெல்லாம் இருக்கு. நீ சில பைத்தியக்காரன்னு சொல்ற. அது நான் வரும்போது ஏன் சொல்ற அந்த வார்த்தைய? உண்மையிலே ஒரு வாரம் பேசுனா காமனா பேசுங்க. யாரும் வேணாம்னு சொல்லல. காமனா நீ என்னன்னா பேசிக்கோ. ஆனா ஒருத்தர் வரும்போது வந்து பேசுறதுங்கிறது தப்பு. கண்டிப்பா தப்பு. இதை திவாகர் பல இடங்கள்ல செஞ்சிருக்காரு. குறிப்பா வினோதுக்கு செஞ்சிருக்காரு, கமருதீனுக்கு செஞ்சிருக்காரு, எல்லாத்துக்கும் பண்ணிருக்காரு. இதெல்லாம் நம்ம லைவ்ல பாக்குறோம்ல, தெரியுதுல்ல. இந்த மாதிரி எல்லாரையும் பைத்தியக்காரன் ஆக்கிட்டு இருக்காரு அவரு அப்படிங்கிறது தான். சோ இந்த புரிதல் நமக்கு வரணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். சோ பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட பைத்தியக்காரன் சொல்றதுக்கு பதிலா சில பைத்தியக்காரங்க அப்படின்ட்டாரு. ஏன்னா அவர் காதுல விழுகிறது இவருக்கு தெரியும். யாரு திவாகருக்கு தெரியும். சோ இது தூண்டி விடுற மாதிரி இருக்கு. பார்வதி வந்து அவர் மடக்கி கூட்டு போய் பெட்ரூம்ல உட்கார வச்சாங்க. அங்க வியானா சொல்றாங்க. நீங்க சொன்னது தப்பு இல்லண்ணே. ஆனா இவங்க உங்கள டார்கெட் பண்ணா அவங்க வந்து வளரலாம்னு நினைக்கிறாங்க. அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. என்னம்மா வியானா, உன்னை நல்லவன் நினைச்சேன். உனக்கு அதனால தான் ஓட்டு வரலங்கிற மாதிரி தான் இருந்தது. வியானா வந்து பார்வதி அண்ட் திவாகரோட ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா அப்படிதான் இருக்கும். இங்க ஒரு குரூப் அங்க ஒரு குரூப். இப்போ ஒரு குரூப்பிசத்துல பார்வதி, திவாகர், வியானா 3 பேர் ஒரு குரூப்ல இருக்காங்க. அவங்க சுபிக்ஷா அப்பப்போ வந்து போறாங்க. சுபிக்ஷா அவங்களோட அதிகமா நான் பேசி பார்க்கல. இந்த 3 பேர் ஒண்ணா இருக்காங்க. சோ இது வந்து ஒரு குரூப்பிசம் மாதிரி தெரியுது. சோ இந்த குரூப்பிசங்கள் உடைக்கணும்னு தான் பண்ணோம். இப்ப கனி கேங்கே உடைஞ்சு போயிருக்கு கிடக்கு. ஆனா இங்க வந்து ஒண்ணுமே இல்ல. புரியுதா உங்களுக்கு? சோ இந்த புரிதல் இல்லாம தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ அததான் சொல்றேன். தெரிஞ்சு பேசுங்கடா. தெரியாம ஏன்டா கத்திட்டு இருக்கிறீங்க? திவாகருக்கு அடுத்தவங்களோட பாயிண்ட கேட்கற விருப்பமே கிடையாது. அப்புறம் எப்படி இவர் ஜெயிப்பாரு? எப்படி ஓட்டு வரும்? அதுதான் பிரச்சனை. முதல் வாரமே சொல்லிட்டேன் நானு. பார்வதியோட இவர் சேர்ந்தா கண்டிப்பா ஓட்டு வராது. அதுதானே சொல்றோம். அதுதான் நடக்குது. இப்ப 4வது இடத்துல போயிட்டாரு ஓட்டிங்ல. முதல் இடத்துல இருந்த மனுஷன் 4வது இடத்துக்கு போற. எதனால? பார்வதினால. பார்வதிக்கே ஓட்டு கிடையாது. 6வது இடத்துக்கு போயிட்டாங்க. எதனால? இந்த மாதிரி பின்புறத்தில் பேசுவது, 2வது ஒருவரை பற்றி தவறாக பேசுவது, ரொம்ப புறம் பேசிக்கிட்டே இருக்கிறது, அடுத்தவங்கள புட் டவுன் பண்றங்கிற பேர்ல அவங்கள சீரழிக்கிறது. இது எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இவங்க 2 பேருக்கு ஓட்டு வர மாட்டேங்குது. சோ திவாகரும் பார்வதியும் இதை புரிந்து கொள்ளாவிட்டால் இதுல இந்த டாப் 10ல கூட வர முடியாது. இப்படியே போச்சுன்னா அமுச்சு விட்டுருவாங்க வெளியில. ரவீனாவுக்கு அப்படிதான் ஆச்சு சீசன்ல. நீ நல்ல பிளேயரா இருக்கு, நல்ல ஓட்டிங் கிடைக்கும். பட் போக 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 என்ன ஆகும்னா கேமை பார்த்தா மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஸோ நீங்க பண்ற கேம் சரியில்லைங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த புரிதலே இல்லாம இருக்கிறீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கிறது. பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ அலன் பாட்டி ஒருவன். நன்றி மேடம்.